ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நேத்திக்கு வந்து நம்மளோட சிலபஸில் குரூப் 4 சிலபஸில் ஃபிசிக்ஸ் பார்ட்டு கீழே இருக்கிற ஹீட், லைட் அண்ட் சவுண்ட் அப்படிங்கிற டாபிக், அதாவது வந்து சிலபஸில் இருக்கிற நேம் என்ன அப்படின்னா ஹீட், லைட் அண்ட் சவுண்ட், அந்த டாப்பிக்கில் இருக்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். ஸோ நேத்திக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா 9th தேர்டு டேர்மில் இருக்கிற 7th லெசன் பார்த்தோம். 9th தேர்ட் டேர்மில் 7th லெசன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதே டாப்பிக்கில் வந்து சவுண்ட் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ நேத்திக்கு நம்ம பார்த்தது வந்து ஹீட் மட்டும் தான் பார்த்தோம். கேஸ் கிளாஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்த பாட்டில் நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சவுண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிற லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசன் கீழே வந்து 8 டாபிக் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சவுண்ட்லேருந்து டாக்டர் எஃபெக்ட் வரைக்கும் 8 டாபிக் இருக்குது. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சவுண்ட்லேருந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஏன் வந்து நிறைய லெசன்ஸ் இருந்தாலும் இந்த லெசன் ஏன் சூஸ் பண்ணிக்கிறேன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். ஏன்னா ஸோ லாஸ்ட்டு குரூப் 4ல் வந்து இந்த லெசன்லேருந்து என்ன கேட்டாங்கன்னா ரேபிட்டோட ஹியரபிள், அது ஆடிபிள் சவுண்ட் என்ன அப்படிங்கிற கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின் வந்து இதுலேருந்து தான் வந்துச்சு. அது இல்லாமல் VAO 2016 VAOவில் ஒரு எக்கோ சவுண்டு வந்து போயிட்டு எக்கோ ஆகிட்டு வரதுக்கு எத்தனை மீட்டர் தேவைப்படும்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அது 34 மீட்டர்னு ஆன்சர் வரும். ஸோ அந்த கொஷினும் இந்த லெசனில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் வந்து சவுண்டோட ஸ்பீடு என்ன, அதே மாதிரி லைட்டோட ஸ்பீடு என்ன அப்படி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. 340 மீட்டர் பெர் செகண்ட், 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் 2 ஆன்சர் வரும். அதாவது வந்து இது வந்து லைட்டுக்கு, இது சவுண்டுக்கு வரும். ஸோ இதுவும் இந்த கொஷினில், அதாவது இந்த லெசன்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ மீட் பண்ணாதீங்க. ஸோ ரிப்பீட்டடாக இந்த லெசன்லேருந்து கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இந்த லெசனை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறது இந்த 4 டாபிக் மட்டும். அதாவது இம்பார்ட்டன்ட் சவுண்ட்லேருந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இது வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சவுண்டு. ஓகேவா? இப்போ சவுண்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சவுண்டு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சவுண்டில் வந்து ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை. ஸோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்க கூட பேசுகிறதுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா சவுண்டு தேவைப்படும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் புக் பார்த்தோன்னே இங்கிலீஷில் இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இங்கிலீஷில் புக்கு இருந்தாலுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஃபுல்லுமே வந்து இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தமிழ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகேவா? ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்கள். ஸோ சில வேர்ட்ஸ் எனக்கு என்னெல்லாம் தமிழ் தெரியுதோ தமிழையும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம செகண்ட் டாப்பிக்குள்ளே பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். ஸோ இங்கே அவ்வளோவா எதுவும் சொல்லலை சிக்னிஃபிகன்ஸ் சவுண்டில். சும்மா சவுண்ட் வந்து கேட்குறதுக்கு யூஸ் ஆகுது. மியூசிக் வந்து நமக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு. சவுண்ட் மியூசிக் சவுண்ட் வந்து இனிமையாக கேட்குறதுக்கு. ஆரன் சொல்கிறது இரிட்டேட்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. அந்த மாதிரி ஒன்றுனா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம அது தேவையில்லை, சும்மா இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸா. ஸோ ஃப்ரம் த அபோவ் ஆக்டிவிட்டீஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் த ப்ளக்கிங், ஸ்ட்ரைக்கிங், ரப்பிங் அண்ட் ப்ளோயிங் வி கேன் ப்ரொடியூஸ் சவுண்ட்ஸ். ஸோ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வயலின், வீணை, கிட்டார் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி இதில் வந்து சவுண்டு வருது அப்படின்னா ப்ளக்கிங்னா ஒன்று, அது என்னது பண்ணுறது, பிடுங்கிறதுன்னு சொல்லுவாங்க ப்ளக்கிங்னா. ஸோ நம்ம வந்து அது ஸ்ட்ரைக்கிங்னா அடிக்கிறது, ரப்பிங்னா வந்து உராசுறது, ப்ளோயிங்னா வந்து ஊதுறது. இப்போ விசில் ஊதுறதுனால வரும், ஆரன் வந்து ப்ளோயிங்னால வரும் சவுண்டு. ஸோ ஒன்று ஒவ்வொரு விஷயத்தினால சவுண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்க்ராச்சிங் அண்ட் ஷேக்கிங் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அதர் வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் சவுண்ட்ஸ். ஸோ ஒன்று வந்து உராசுறது, அதுக்கப்புறம் அது குலுக்கிறது, அந்த மாதிரி இதனால கூட வந்து நமக்கு சவுண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி கல்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஜல்லிக்கல்னு போட்டு வச்சுக்கோங்க. அதை போட்டு வச்சுட்டு அந்த டப்பாவை மூடிடுறீங்க. அந்த டப்பாவை இப்போ வந்து நம்ம வந்து குலுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஒரு சவுண்டு, ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா. அந்த சவுண்ட் எதனால் வருது, ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் வச்சு இந்த 4 பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல் தீஸ் ஆக்டிவிட்டிஸ் செட் த ஆப்ஜெக்ட்ஸ் வைப்ரேட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஆப்ஜெக்ட்ஸ் வைப்ரேட் ஆகுது. ஸோ நம்ம அந்த டப்பாக்குள்ளே கல்லை போட்டோமா, அதை வந்து குலுக்குறோமா, அப்போ என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து வைப்ரேட் ஆகுதா. ஸோ வைப்ரேட் ஆகுதுனால என்ன ஆகும், சுற்றி இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? சவுண்டு எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அது வைப்ரேட் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம அது குலுக்குறோம்ல, அதுதான் அந்த வைப்ரேஷன். அந்த டப்பாவை குலுக்குறோமா, ஸோ அதனால வந்து வைப்ரேட் ஆகுது, அதனால சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் தீஸ் ஆக்டிவிட்டிஸ் செட் த ஆப்ஜெக்ட்ஸ் வைப்ரேட்டிங். Vibrations are repeated to and fro motion of the objects. ஸோ to and fro motions அப்படின்னா முன்பின்னா அது போயிட்டு வருது இல்லை, அதனால தான் வந்து அந்த வைப்ரேஷன் நடக்குது. அந்த வைப்ரேஷன் நடக்கிறனால தான் வந்து நமக்கு சவுண்டு வருது. ஸோ வைப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் ஆர் ரிப்பீட்டட் ஸ்மால் to and fro motion of the objects. முன்பின்னா போயிட்டு வருது, அதான் வைப்ரேஷன் சொல்கிறாங்க. தீஸ் வைப்ரேஷன்ஸ் டிஸ்டர்ப் த ஏர் பார்ட்டிகல்ஸ். இது வந்து ஏர் பார்ட்டிகல்ஸ் சுற்றி இருக்கிற அந்த காற்று துகள்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேவா? காற்று துகள்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், அதான் சொல்கிறாங்க வைப்ரேஷன்ஸ் டிஸ்டர்ப் த ஏர் பார்ட்டிகல்ஸ்.
Each to and fro movement causes disturbance of the air particles so that the continuously vibrating body causes a series of disturbances. ஸோ முன்பின்னா ஒவ்வொன்றா போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கல் எல்லாமே வந்து ஆடும். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்கும்போது அது உள்ள டப்பாக்குள்ள இருக்கிற கல் எல்லாமே ஆடும். ஸோ அதனால் என்ன நிறைய டிஸ்டர்பன்ஸ்க்கு வந்து காஸ் ஆகும் இந்த ஏர் பார்ட்டிகல்ஸில். ஸோ அதில் நிறைய டிஸ்டர்பன்ஸஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதான் சீரீஸ் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய டிஸ்டர்பன்சஸ் சேர்றதா வந்து சீரீஸ் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. This series of disturbances move through the atmosphere from the source in different directions. இது வந்து அட்மாஸ்பியரில் மூவ் ஆகும். அது காற்றுல வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the series of disturbances traveling through the atmosphere are called as sound waves. இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்சஸ் வந்து அந்த அட்மாஸ்பியரில் வந்து ட்ராவல் ஆகிறதா என்னன்னு சொல்கிறாங்க சவுண்ட் வேவ்ஸ். நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அட்மாஸ்பியர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறைய சவுண்டு வந்து இங்கே கேட்கும். ஸோ சீரீஸ் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் 1 இல்லை 2 இல்லை. ஸோ நிறைய சவுண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வேவ்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய சவுண்டு வந்து சேர்ந்து இந்த அட்மாஸ்பியரில் இப்படி வந்து கேட்குதில்ல. லாஸ்ட்டாக நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கிது இல்லையா? இந்த அவுட்புட் தான் என்ன அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ். ஸோ சீரீஸ் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் 1 இல்லை 2 இல்லை நிறைய டிஸ்டர்பன்சஸ் சீரீஸ் ஆஃப் நிறைய சேர்ந்தது சீரீஸ் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் ட்ராவலிங் த்ரூ த அட்மாஸ்பியர். இதுதான் அட்மாஸ்பியர் ஆர் கால்டு சவுண்ட் வேவ்ஸ். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அதுதான் ஒலி அலை. ஓகேவா? சவுண்ட்னா ஒலி, வேவ்ஸ்னால் ஒலி அலை. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when these sound waves enter the ear of the listener it sets the tympanic membrane. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏரியா. ஸோ நம்ம காதில் வந்து எந்த ஏரியா வந்து நமக்கு இந்த சவுண்டை கேட்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டிம்பானிக் மெம்பரேன். இந்த 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 டிம்பானிக் மெம்பரேன் இருக்கிறனால தான் நம்ம காதில் இது இருக்கிறனால தான் நம்மளால் எல்லா சவுண்டையும் கேட்க முடியுது. ஸோ டிம்பானிக் மெம்பரேன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிம்பானிக் மெம்பரேன் தான் வந்து காதில் வந்து நமக்கு சவுண்டு கேட்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இந்த இயர் வைப்ரேட்டிங் காசிங் எ சென்சேஷன் இந்த சவுண்ட் ஆஃப் அவர் இயர்ஸ். ஓகேவா? ஸோ ரிமெம்பர் சவுண்ட் வேவ்ஸ் ஆர் கிரியேட்டட் பை வைப்ரேட்டிங் பாடிஸ். நான் இப்போ சொன்னேன்ல ஒரு டப்பாக்குள்ளே வந்து கல்லை போட்டு குளுக்குறோம். ஸோ அந்த டப்பாக்குள்ளே இருக்கிற அந்த கல்லானது வைப்ரேட்டிங் பாடி நம்ம அது குளுக்கறனால தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சவுண்டு வேவ்ஸ் எதனால க்ரியேட் ஆகுது அப்படின்னா பை வைப்ரேட்டிங் பாடி. ஸோ பாடி வந்து உள்ளே இருக்கிறது ஃபுல்லுமே வைப்ரேட் ஆகிறனால தான் சவுண்ட் வேவ்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த சவுண்ட் இஸ் அ சென்சேஷன். அது ஒரு சென்சேஷன், அது வந்து ஒரு சென்சேஷன் ஹியர்டு பை த லிசனர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மோர் அபவுட் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் கேன் ட்ராவல் த்ரூ சாலிட்ஸ் லிக்விட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் கேஸஸ். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம தண்ணி இருக்குது, தண்ணியில் சவுண்ட் வேவ் போயிட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி சாலிட். இப்போ வந்து சாலிட் அப்படின்னா இப்போ நம்மளோட சாலிட் அப்படியே என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா இப்போ ஒரு அயன் ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் ஒரு அயன் ராட்னு வச்சுக்கோங்க. இந்த அயன் ராடில் வந்து நம்ம இங்கே பேசணும் அப்படின்னா அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வழியாக ட்ராவல் ஆகி வெளியில் வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸ் கேட்கும். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சாலிட்லேயும் போகும். சவுண்ட் வேவ்ஸ் கேன் ட்ராவல் த்ரூ சாலிட் லிக்விட் அண்ட் கேஸஸ். மூணுத்துலையுமே வந்து போகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சாலிட் லிக்விட் அஸ் வெல் அஸ் கேஸஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் லிக்விட் ஆர் கேஸ் த்ரூ விச் த சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் இஸ் கால்ட் அஸ் எ மீடியம். இப்போது அந்த சவுண்ட் வேவ் இப்படி இருக்கா, லிக்விட்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக லிக்விட்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து இது ட்ராவல் ஆகி போகுது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல அயன் ராடில் வந்து என்னாகும் இப்படி வந்து இப்படி பட்டு இப்படி போகும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எது வழியாக அது ட்ராவல் ஆகுதோ அதுதான் வந்து மீடியம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நார்மலாகவே நம்ம பேசுகிறது கேட்குறது அது வந்து ஏர் மீடியம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறேன், இல்லை ஏதாவது இங்கே ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மைக்கில் பேசுறது வந்து இங்கே கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கா ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து சவுண்டு தான். ஸோ இது அட்மாஸ்பியரில் கேட்குது, இது வந்து சாலிடில் வந்து விழுகுது, இது வந்து லிக்விட் வழியாக போகுது. ஸோ இது எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மீடியம். எது வழியாக சவுண்ட் ட்ராவல் ஆகுதோ அது என்னன்னு சொல்கிறாங்க மீடியம்னு சொல்கிறாங்க. சவுண்ட் வேவ்ஸ் நீட் எ மெட்டீரியல் மீடியம் டு ப்ரொபகேட். தே கேன் நாட் ட்ராவல் த்ரூ வால்யூம். சவுண்ட் வேவ்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்து மெட்டீரியல் மீடியம் வேணும். அது லிக்விடாக இருக்கலாம், இல்லை சாலிடாக இருக்கலாம், இல்லை இது வந்து கேஸாக இருக்கலாம். ஏதோ ஒன்று இருக்கணும். அது இருந்தால் தான் சவுண்ட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ஒலியோட அலைகள் வந்து போகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு மீடியம் வேணும். ஓகேவா? ஸோ மீடியம் இருந்தால் தான் ட்ராவல் ஆகும். தே கேனாட் ட்ராவல் த்ரூ வேக்யூம். ஸோ வேக்யூம்னா என்னென்னா வெற்றிடம். ஸோ வெற்றிடம் வழியாக வந்து சவுண்டு வந்து ட்ராவல் ஆகாது. ஸோ சவுண்டு வந்து எது வழியாக ட்ராவல் ஆகும் அப்படின்னா சாலிட் வழியாக லிக்விட் வழியாக கேஸ் வழியாக இது 3 வழியாகவுமே ட்ராவல் ஆகும். ஆனால் எது வழியாக ட்ராவல் ஆகாதுன்னா வேக்யூம் வழியாக ட்ராவல் ஆகாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா எது வழியாக ட்ராவல் ஆகாது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ வேக்யூம் வழியாக ட்ராவல் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ நான் இதுக்கு ஒரு வந்து அடுத்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இங்கே இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா இது சவுண்ட் வேவ்ஸ் வந்து எல்லாத்து வழியாக ட்ராவல் ஆகும். ஆனால் வந்து வெற்றிடம் வழியாக வந்து ஒலி அலைகள் வந்து போகாது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா ராபர்ட் பாயில். ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. யார் இப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ராபர்ட் பாயில்னு இருக்கா.
சவுண்ட் வேவ்ஸ்னு இருக்கா, வேக்யூம்னு இருக்கா. ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, சவுண்டாக வாக்குவாதம் பண்ணால் பாய்லருக்குள்ளே தூக்கி போட்டுடுவேன். சவுண்டாக அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் ஓகேவா. வாக்குவாதம் அப்படிங்கிறதும் வேக்யூம்ங்கிறதும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சவுண்டாக வாக்குவாதம் பண்ணால் பாய்லருக்குள்ளே தூக்கி போட்டுருவேன். பாய்லருங்கிறது பாயில் ஓகேவா. ஸோ அதாவது சவுண்டாக வாக்குவாதம் பண்ணனா வேக்யூம், பாய்லருக்குள்ளே தூக்கி போட்டு ராபர்ட் பாயில் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, வேக்யூம்னா வெற்றிடம் ஓகேவா. வெட்டியாக சவுண்டு விட்டால், அதாவது வெட்டியானா வேக்யூம், வெட்டியாக சவுண்டு விட்டால் பாய்லருக்குள்ளே தூக்கி போட்டுடுவேன் ஓகேவா. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ வெட்டியாக வாக்குவாதம் அதாவது வெட்டியாக சவுண்டு விட்டால் பாய்லருக்குள்ளே தூக்கி போட்டுடுவேன். வெட்டியானா வேக்யூம், அது வெற்றிடம் அப்படின்னு சொல்கிறாங்களா தமிழில், அதனால் வெட்டியாக சவுண்ட் விட்டோன்னா சவுண்ட் வேவ்ஸ், பாய்லருக்குள்ளே தூக்கி போட்டோன்னா பாயில் ஓகேவா. ஸோ இதனால் இந்த ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நாளைக்கு நமக்கு வந்து இதெல்லாம் படிச்சுட்டு போவோம், பட் நாளைக்கு அங்கே போய் யார் அப்படிங்கிற நாலு ஆப்ஷன் பார்க்கணும், கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஸோ வந்து நம்ம ஷார்ட்கட் வச்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மறக்காமல் இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் எப்படி இது கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரிக் பெல் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ஒரு கூஜாக்குள்ளே விட்டார். ஸோ அது விட்டுட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த உள்ளே இருக்கிற அந்த சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பெல்லை வந்து ஆன் பண்ணார். ஸோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் அது கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, வெளியிலேருந்து ஒரு பம்பை கனெக்ட் பண்ணார். கீழே இருக்கல இந்த வேக்யூம் பம்பு. ஸோ இந்த வேக்யூம் பம்ப் வந்து கனெக்ட் பண்ணார் ஓகே. கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணார், இது வழியாக உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் வெளில எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓகேவா. ஸோ வெளியில் இந்த ஏர் உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் வெளில எடுத்தோன்னா அப்போ உள்ளே என்னவா ஆகிடும், வேக்கியமாக ஆகிடும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து வேக்கியமாக மாறிடுச்சு. வேக்கியமாக ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ உள்ளே இருக்கிற காற்றெல்லாம் வெளில வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும், இந்த சவுண்டு வந்து கேட்கறது நின்றுடுச்சு ஓகேவா. அதான் அதை வச்சு தான் வந்து இவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து சவுண்டு இல்லை, அதாவது வந்து வேக்யூமில் வந்து சவுண்டு வந்து போகாது, சவுண்ட் வேவ்ஸ் வந்து வேக்யூமில் போகாது அப்படிங்கிற டெரிவேஷனை வந்து இவர் இந்த மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிச்சார் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் ஓகேவா. ஸோ இந்த ஹெட்டிங் பார்க்கலாம், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன் ஜென்ரல் எ வேவ் இஸ் எ சீரீஸ் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் தட் மூவ் த்ரூ எ மீடியம். ஸோ வேவுங்கிறது என்ன, நிறைய டிஸ்டர்பன்சஸ் அது ஒரு மீடியமில் போகும், அதுதான் என்ன அப்படின்னா ஒரு வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. The particles of the medium do not move, but the disturbance alone is carried from the source to the destination. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டப்பா மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் அந்த பாக்ஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பர்சன் நிற்கிறாங்க, அதே மாதிரி அப்புறம் செகண்ட் பர்சன் நிற்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிளாக நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ அந்த பாக்ஸை வந்து இங்கேருந்து பாஸ் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களாக பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு இங்கே என்ன வரும் அப்படின்னா, இங்கே கடைசியாக இருக்காங்க அவங்கள்ட்ட வந்துடும் ஓகேவா. ஸோ இது என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ், இதுதான் அந்த டிஸ்டர்பன்ஸ், அதாவது அந்த பாக்ஸ் தான் அந்த டிஸ்டர்பன்ஸ், இவங்களாம் அந்த பார்ட்டிகல்ஸ் ஓகேவா. இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், மூவ் ஆகாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ட்டிகல்ஸ், அந்த பாக்ஸுங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா அந்த டிஸ்டர்பன்ஸ். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் மூவ் ஆகுமே தவிர பார்ட்டிக்கல் அங்கங்கே தான் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே தான் இருப்பாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் அந்த பாக்ஸ், அது மட்டும் தான் மூவ் ஆகும். அதையும் இந்த வேவையும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எ வேவ் இஸ் எ சீரீஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் தட் மூவ் த்ரூ எ மீடியம். ஸோ இதுதான் வந்து ஒரு அலைனா என்னென்னா, அது ஒரு சீரீஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், நிறைய டிஸ்டர்பன்ஸ் சேர்ந்து தான் அந்த அலை. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா மீடியமில் மூவ் ஆகும் ஓகேவா. த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் டு நாட் மூவ். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகாது தான் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் ஆக மாட்டாங்க, உங்கள் கையில் இருக்கிற அந்த பாக்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகிட்டே இருக்கும், அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேவ்ஸ் தட் ரிக்வயர் எ மெட்டீரியல் மீடியம் டு ப்ரொபகேட் சச் எஸ் சவுண்ட் வேவ்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டில் என்னென்னா, சவுண்ட் வேவ்ஸ் வந்து எதுலலாம் ட்ராவல் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன பார்த்தோன்னா அட்மாஸ்பியர், அதாவது வந்து ஏரில் ட்ராவல் ஆகும், அதாவது கேஸில் போகும், லிக்விடில் போகும், லிக்விட், சாலிட், கேஸ், இது மூணுலேயுமே போகும். ஆனால் வேக்யூமில் மட்டும் போகாதுன்னு பார்த்தோம் சவுண்ட் வேவ்ஸ். ஸோ எந்த வேவுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் தேவைப்படுது. ஸோ இது ஒரு மீடியம் தானே. ஸோ இந்த மாதிரி எந்த வேவுக்கெலாம் ஒரு மீடியம் தேவைப்படுதோ ட்ராவல் ஆகிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி மீடியம் தேவைப்படுற வேவ் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதுதான் என்னென்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ். இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், த மெட்டீரியல் மீடியம் வேவ்ஸ் தட் ரிக்வயர் எ மெட்டீரியல் மீடியம் டு ப்ரொபகேட். ஸோ அது ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு மெட்டீரியல் மீடியம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வேவ் பேர் என்ன, மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன, சவுண்ட் வேவ்ஸ், அதான் சச் சவுண்ட் வேவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் வந்து மெட்டீரியல் ஒரு ஊடகம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல் மீடியமாக ஒரு ஊடகம் ஓகேவா. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் வேவ்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், இது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஏன்னா லாங்கிடியூட்னல் வேவ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஓகேவா. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க.
2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ லாங்கிடியூடல் வேவ்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஸோ மெக்கானிக்கல் வேவ்ஸோட டைப்ஸ் தான் லாங்கிடியூடல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் do not require a medium to propagate and can travel through vacuum. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சவுண்டு வேவ்ஸ் வந்து இப்போ நான் ரெண்டு டைப் சொல்கிறேன். சவுண்டு வேவ்ஸ் இருக்குல்ல, அது வந்து வேக்யூம், அதாவது வெற்றிடத்தில் போகாது. ஓகே, ஒலி அலைகள் வந்து வெற்றிடத்தில் போகாது. ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் மின்காந்த அலைகள், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வேக்யூமில் போகும், வெற்றிடத்துலையும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சவுண்ட் வேவ்ஸ் வந்து வேக்யூமில் போகாது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வேக்யூமில் போகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி என்னென்னா, நம்ம விக்ரம் வேதா பாடம் பார்த்துருப்போம். அதில் யாஞ்சி யாஞ்சி அப்படின்னு ஒரு சாங் வருதுல்ல, அந்த சாங்கில் வந்து காந்தமாய் இருக்கும் பார்வை என்ன அப்படின்னு ஒரு லைன் வரும். ஸோ எனக்கு பாடலாம் வராது, பட் ஆனால் அந்த லைன் வரும், காந்தமாய் இருக்கும் பார்வை என்னன்னு ஒரு லைன் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தமாய் ஈர்க்கும் பார்வை என்ன? ஸோ காந்தமைனா மேக்னெட்டிக் வேவா? ஸோ மேக்னெட் தானே காந்தம்னா சொல்லுவாங்க. ஸோ அப்போது காந்தம் வந்து எதை வேணால் ஈர்க்கும். ஓகேவா? ஸோ அப்போ காந்தம் வந்து எதை வேணால் அலோவ் பண்ணும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, காந்தம்னா இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக், மேக்னெட்டிக் எதை வேணால் அலோவ் பண்ணும், வேக்யூம். ஓகேவா? ஸோ வேக்யூம்னா வெற்றிடம். ஸோ வெற்றிடம்லேயும் போகும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எது வழியாக வேணால் போகும். காந்தமாக இருக்கும் பார்வை என்ன அப்படிங்கிற சாங்கை நாம வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கே ஒரு ஷார்ட்கட் மாதிரி ரிலேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த காந்தம் எது வழியாக வேணால் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வேக்யூம் வழியாகவும் போகும், வெற்றிடம் வழியாகவும் போகும், மின்காந்த அலைகள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். 2 டைப்ஸ் சொல்கிறாங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் அதான் மின்காந்த அலைகள். மெக்கானிக்கல் வேவ்ஸ்னால் தெரில, மெக்கானிக்கல் வேவ்ஸ்னால் தமிழ் என்னன்னு தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க புக்கில். ஸோ அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லைட் வேவ்ஸ், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் அண்ட் அல்ட்ரா வயலட் வேவ்ஸ். ஓகே, ஸோ 3 வேவ்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாங்கிடியூடல் வேவ்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மெக்கானிக்கல் வேவ்ஸ். இப்போ லாங்கிடியூடல் வேவ்னா என்ன, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட டைப் சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து இழுத்து பிடிங்க. ஸோ இழுத்து பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து ஈக்குவல் டிஸ்டர்பன்சஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டிஸ்டர்பன்சஸில் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ப்ரிங் வந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங் வந்து விட்டு பிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கிறாங்க, அப்புறம் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிடிக்கிறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா இடமே இங்கே இருக்கிற மாதிரி எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காது. இங்கே வந்து டைட்டாக இருக்கும், இங்கே லூஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல டைட்டாக இருக்கும், இங்கே லூஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல டைட்டாக பக்கத்தில் இருக்கும், இந்த இடத்துல லூஸாக இருக்கும். ஸோ விட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு என்ன நம்மளுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, கம்ப்ரஷன் அண்ட் ரேரிஃப்ராக்ஷன் அப்படின்னு ரெண்டு பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் இன் அ டைரக்ஷன் parallel to or along the direction of the propagation of the wave, it is called as longitudinal wave. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ if a particles of a medium vibrate in a direction parallel to or along the direction of propagation of wave. ஸோ இப்போ வந்து ஒரு வேவ் போகுது, அதாவது ஒரு அலை போகுது. ஓகேவா? இந்த அலை போகிற அந்த டைரக்ஷனில், அதாவது அந்த டைரக்ஷன்லேயே அந்த சவுண்டு வேவ்ஸும் பேரலாக போகும், இல்லை அலாங்காக போகும். அலாங் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இதுதான் சவுண்ட் வேவ் போகிற டைரக்ஷன் அப்படின்னா, அதாவது இதுதான் வேவ் போகிற டைரக்ஷன்னா, பார்ட்டிக்கலும் இதே டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா, ஸோ வேவும் பார்ட்டிக்கலும் ஒரே டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அதோட வேவ் பேர் என்ன, லாங்கிடியூடல் வேவ். ஓகேவா? இஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அ மீடியம் வைப்ரேட் இன் அ டைரக்ஷன் parallel to or along the direction of the propagation of the wave. ஸோ இதுதான் வேவ்ஸு, இந்த கோடாக போட்டுக்கிறது தான் வேவ்ஸு. ஸோ இது வந்து பார்ட்டிகல்ஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ எப்படி இருக்குன்னு பேரலாக இருக்குது. ஸோ இப்படி போட்டோன்னா பேரலல். ஓகேவா? ஸோ இப்படியே போச்சுன்னா பேரலல். ஸோ இது ரெண்டுமே பேரலாக இருக்குது, அதனால் இந்த வேவ் பேர் என்னன்னு சொல்கிறாங்க, லாங்கிடியூடல் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். என்ன அப்படின்னா பேரலல். ஓகேவா? ஸோ பேரலாக போச்சுன்னா லாங்கிடியூடல் வேவ். ஸோ கடைசியில் சொல்கிறேன், இன்னொரு டாபிக் வரும், அதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, சவுண்ட் வேவ்ஸ் இந்த ட்ராவல் இந்த ஃபார்ம் ஆஃப் லாங்கிடியூடல் வேவ்ஸ் த்ரூ கேஸஸ். ஓகேவா? ஸோ சவுண்ட் வேவ்ஸ் எப்படி வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா, லாங்கிடியூடல் வேவ்ஸ் மாதிரி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொபகேட் இன் அ மீடியம் இந்த ஃபார்ம் ஆஃப் கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேரிஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அது எப்படி வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா, கம்ப்ரஷன் ரேரிஃப்ராக்ஷன் மாதிரி ட்ராவல் ஆகுது. ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ஸ்ப்ரிங் வச்சு பார்த்தோம்ல எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேரிஃப்ராக்ஷன்ஸ் பற்றி நெக்ஸ்ட் சொல்கிறாங்க. கம்ப்ரஷன் இஸ் த ஏரியா வித் மேக்ஸிமம் ப்ரெஷர். ஸோ கம்ப்ரஷன் இஸ் த ஏரியா வித் மேக்ஸிமம் ப்ரெஷர். இதுதான் கம்ப்ரஷன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பக்கத்தில் இருக்குது. ஸோ நார்மலாகவே நம்ம ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பலூன் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம், பலூன் இல்லை ஸ்ப்ரிங்கே எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங்கை வந்து சுருக்கணும் அப்படின்னா அது கம்ப்ரஷன். அதே அந்த விரிச்சு வச்சோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய வந்து ப்ரெஷர் கம்மியாகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரேரிஃப்ராக்ஷன். ஸோ
ஸோ இந்த ஏரியா வந்து ரேரிஃப்ராக்ஷன், இந்த ஏரியா வந்து கம்ப்ரெஷன். ஓகேவா? ஸோ கம்ப்ரெஷன் இஸ் த ஏரியா வித் மேக்ஸிமம் ப்ரெஷர். இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், ப்ரெஷர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதே ரேரிஃப்ராக்ஷன் இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும், ஏன்னா ஃப்ரீயாக இருக்குது பார்ட்டிகல்ஸ். இந்த இடத்துல ஏன் ப்ரெஷர் அதிகம்னா பக்கத்தில் இருக்கா, ஸோ அதனால ப்ரெஷர் அதிகம். ஓகேவா? ஸோ கம்ப்ரெஷன் அப்போ ப்ரெஷர் அதிகம், ரேரிஃப்ராக்ஷன் அப்போ ப்ரெஷர் கம்மி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். If the particles of the medium vibrate in a direction perpendicular to the direction of the propagation, the wave is called as transverse wave. So transverse wave na என்ன சொல்றாங்க அப்பனா நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் வேவை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோமா. அங்கே ஒரு பாக்ஸ் பார்த்தோமா. அந்த பாக்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, மெக்கானிக்கல் 2 டைப்ஸ் சொல்லியிருந்தாங்க, லாங்கிடியூனல் வேவ்ஸ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாங்கிடியூனல் வேவ்ஸை பற்றி பார்த்துட்டோம், அது வந்து பேரலல் டைரக்ஷனில் போகும்னு பார்த்தோம், பார்ட்டிக்கலும் வேவும் பேரலாக இருக்குன்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, if the particles of the medium vibrate in a direction perpendicular to the direction of the propagation அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்ட்டிகல்ஸ் அதாவது வந்து வேவ் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் அந்த வேவ். ஸோ வேவ் இப்படி போகுது அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் எப்படி போகும், பார்ட்டிகல்ஸ் இப்படி போகும். ஓகேவா? ஸோ இது பார்ட்டிகல்ஸ் இப்படி போகும். அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதா. ஓகேவா? ஸோ 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதா. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, வேவ் இங்கிட்டு போகுது அப்படின்னா பார்ட்டிக்கல் இப்படி போகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்படி போகிறது, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற வேவ் தான் என்னென்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேவுக்கும் பார்ட்டிக்கலோட டைரக்ஷனும் பேரலாக இருந்துச்சுன்னா அந்த வேவ் பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, if the particles of the medium vibrate in a direction perpendicular to the direction of the propagation, the wave is called as transverse wave. ஓகேவா? ஸோ direction of the இங்கே அதை வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ direction of the vibration of the particles. ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி போகுது. ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ ப்ரொபகேஷன், டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன், அந்த வேவ் வந்து இந்த சைடு போகுது, இதான் சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 90 டிகிரி ஃபார்ம் ஆனால் நமக்கு என்ன தெரியும், பெர்பெண்டிகுலர். ஓகேவா? ஸோ 90 டிகிரி ஃபார்ம் ஆனால் பெர்பெண்டிகுலர். ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படி வந்து நாம வச்சுக்கலாம் அப்படின்னா, டிரான்ஸ்வர்ஸ்னால் பெர்பெண்டிகுலராக இருக்கும், லாங்கிடியூட்னல்னால் பேரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது எப்படி நாம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். லாங்கிடியூட்னல் அப்படின்னு நீங்கள் எழுதும் போது அதாவது இங்கிலீஷில் லாங்கிடியூட்னல் அப்படின்னு எழுதுனா லாங்கிடியூட்னல் அப்படின்னு எழுதுகிறோம், பேரலல் அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே? ஸோ லாங்கிடியூட்னல் வேவ்னா பேரலாக இருக்கும், எதுவும் பேரலாக இருக்கும், பார்ட்டிக்கலோட டைரக்ஷனும் துகள்கள் மூவ் ஆகிற டைரக்ஷனும் நம்ம வேவ் அதையோட டைரக்ஷனும் பேரலாக இருக்கும்னு பார்த்தோமா. ஸோ லாங்கிடியூட்னல்னா பேரலல்னு வரும். ஓகேவா? எல்லுன்னு முடியும், லாங்கிடியூட்னல்னா பேரலல். ஓகேவா? எல் ஸ்டார்ட் ஆகி எல்லையே முடியும். ஸோ லாங்கிடியூட்னல்னா பேரலல். ஓகேவா? ஸோ அதே வந்து டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா பெர்பெண்டிகுலர். ஓகேவா? டிரான்ஸ்வர்ஸ்னால் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் லாங்கிடியூட்னல் அப்படின்னா பேரலல், அந்த நாம வச்சுக்கோங்க, ஏன்னா குழப்பிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம பார்த்தோம் 2 கான்செப்ட். ஓகே? லாங்கிடியூட்னல் அதாவது வந்து அந்த வேவ்ஸில் லாங்கிடியூட்னல் வேவ்ஸில் 2 கான்செப்ட் பார்த்தோம், என்னென்னா கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃப்ராக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்லேயும் ரெண்டு கான்செப்ட் இருக்குது, என்ன அப்படின்னா கிரெஸ்ட் அண்ட் ட்ரஃப். ஓகேவா? ஸோ கிரெஸ்ட்னா என்னென்னா மேலே போகும்போது அந்த ஃபார்ம் ஆகிற அந்த பீக்கு தான் வந்து கிரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழே வரும்போது அந்த ஃபார்ம் ஆகிற பீக்கு தான் த்ரவுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிரெஸ்ட் அண்ட் ட்ரஃப். ஸோ கிரெஸ்ட்னா மேலே ஃபார்ம் ஆகுறது, ட்ரஃப்னா கீழே ஃபார்ம் ஆகுறது தான் வந்து கிரெஸ்ட் அண்ட் ட்ரஃப்னு சொல்கிறாங்க. இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவில். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னா the particles of the medium vibrate in a direction which is perpendicular to the direction of propagation. ஸோ இப்போ தான் பார்த்தோம் நம்ம மெயின் பாயிண்ட். ஸோ டிரான்ஸ்வர்ஸ்னால் பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், லாங்கிடியூடலாக பேரலாக இருக்கும்னு பார்த்தோம். அது ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் வந்து கிரெஸ்ட் அண்ட் ட்ரஃப் ஃபார்ம் ஆகும், இதில் கம்ப்ரெஷன் ரேரிஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ சாலிட்லேயும் போகும், லிக்விட்லேயும் போகும். இது சாலிட், லிக்விட், கேஸ் மூணுத்துலேயுமே போகும். லாங்கிடியூடல் வேவுக்கான எக்ஸாம்பிள் என்ன, சவுண்டு வேவ். அதே டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்ன, வாட்டர் வேவ்ஸ். ஓகேவா? ஸோ இதோட இந்த டாபிக் முடிச்சு நம்ம இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல் லெசனும் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா பெரிய வீடியோவாக இருக்கும். ஸோ நம்ம அதோட கண்டினியூஷன் வீடியோ நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.